இப்போது 2 முக்கியமான காரியத்தை நான் சொல்லிட்டு முடிக்க போகிறேன். வாசிங்க, யோவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. இப்போது இந்த காலகட்டத்தில் தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஒரு பெரிய நாடு எழும்பி வரும். இது நடக்க போகிற விஷயம். இதுவரைக்கும் அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எத்தனை துல்லியமாய் நிறைவேறிற்றோ இதுவும் நிறைவேறப் போகிறது. புரியுதா? ஒரு எண்ணி முடியாத பலத்த ஜாதி என் ஜனத்தின் மேல் வருகிறது. யாரை சொல்லியிருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு அடையாளம் கொடுக்குறாரு. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், கடவாய் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள். அதற்கு யாரை பற்றி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா வெளிப்படுத்தல் 13:2 சீக்கிரம் வாசிங்க பார்ப்போம். நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது, அதன் கால்கள் கரடியின் கால்கள், அதன் வாய் சிங்கத்தின் வாய். அப்படிதானே இருக்குது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தது. யாரை பற்றி சொல்லியிருக்குது அப்படின்னு கேட்டால் இது ஒரு தனி மெசேஜ். இதை பற்றி மட்டுமே அந்த 2ஆம் வசனத்தை மட்டும் எடுக்கணும்னா, பட் இப்போ நமக்கு அதுக்கு நேரம் கிடையாது. யாரை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா வரப்போகிறதான கவர்மெண்ட், யூரோப்பியன் யூனியன். இவங்க தான் வெளிப்படுத்தல் 13 சொல்லப்பட்டிருக்கிற 10 கொம்புகளோடு இருக்கிற 7 மலைகளோடு இருக்கிற ராஜ்யம். இவங்களோட தலைமை பீடத்தில் 10 நாடுகள் இருக்கும். இவங்களோட தான் 7 மலை நகரம் இருக்கிறது. இதெல்லாம் பைபிளில் உள்ளது தான். இது ஒரு தனி தீர்க்கதரிசன நிறைவேறுதல். இப்போ நம்ம அதை பார்க்க முடியாது. ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓய் 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 கொஞ்ச நேரம் முடிச்சிடுறேன், கவனிங்க. இது அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான மிக முக்கியமான அந்த நாடு எழும்பி வருகிற காலம் இப்போ தான். அமெரிக்கா விழுது பார்க்குறீங்களா? அமெரிக்காவோட வீழ்ச்சி வருது. 2004 அமெரிக்காவோட வீழ்ச்சியை பற்றி நாங்கள் பேசிட்டே இருக்கோம். ஏன்னா ஒரு வல்லரசு போனால் தான் இன்னொரு வல்லரசு வரும். அப்போ அமெரிக்காவோட வீழ்ச்சி வருதுன்னா இப்போ அமெரிக்கா வீழ்ச்சி நாங்கள் சொல்லலை, பைபிளில் இருக்கே. ஒரு அடுத்த வல்லரசு எழும்புனா முந்தின வல்லரசு என்ன செய்யணும்? கீழே விழணும். அதன்படி இன்னைக்கு இப்போ மத்தியானம் வந்த செய்தி, எத்தனையோ லட்சம் கோடி அமெரிக்கா இன்னைக்கு ஒரு நாளில் அவுட்டு, ஒரே நாளில் காலி. இப்போ வர 10ஆம் தேதியிலேருந்து அமெரிக்கா மேலே 34% வரியை சைனா போட்டிருக்குது. ஸோ இன்னும் அமெரிக்கா டவுனில் போகுது. எல்லா நாடுகளும் ஃபுல்லாக அவுட்டு. எல்லாம் அமெரிக்கா எதிராக மாறிடுச்சு. ஒரு வல்லரசு நம்ம கண்ணுக்கு முன்னாடி விழுது. இதை நீங்கள் அமெரிக்கா விழுதா பார்க்கக்கூடாது. கர்த்தர் அடுத்த வல்லரசை கொண்டு வருகிறார். அதுக்கு முந்தின சாம்ராஜ்யம் விழுது. பெல்ஷாத்சார் விழுந்தா மேதியனாகிய தரியு ராஜ்யபாரத்தை என்ன செய்வார்? பெர்ஷியனாகிய தரியு கட்டி கொள்வார். அந்த மாதிரி இது விழுது, இது வருது. அதை தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ யோவேல் 1:6 சொல்லி இருக்கிற இந்த சாம்ராஜ்யம் வரும். இதுக்கு நடுவில் ஒரு யுத்தம் வரும். ஏன்னா ஒரு யுத்தத்தின் முடிவில் தான் ஒரு வல்லரசு உருவாகும். ஒரு யுத்தம் நடந்தால் தானே அது வரும். இப்போ அடுத்த யுத்தம் ஒன்று நடக்க ஆரம்பிக்க போகுது. இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அந்த யுத்தத்தை பற்றி நம்ம நாளைக்கு சாயங்காலம் கர்த்தருக்கு சித்தமாக என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். நாளைக்கு மாலை வேளையில். அப்போ அந்த யுத்தத்தின் முடிவில் இந்த வல்லரசு எழும்பும். இதுதான் யோவேல் 1:6 கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போவும் சொல்கிறேன், இது புதுசாக வரப்போகிறது இல்லை. பெல்ஷாத்சார் அந்த ராத்திரியிலே எல்லோருக்கும் விருந்து பண்ணினான். அவன் விருந்து பண்ணும் போதே அவன் எதிரி எங்கே இருந்தான்? அன்னைக்கு அந்த ராத்திரியிலே மேதியனாகிய தரியு ராஜ்யபாரத்தை கட்டி கொண்டான்னு நான் நினைக்கிறேன். 5ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க பார்ப்போம். தானியேல் 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 பழைய ஏற்பாட்டில் இருக்கும் பாருங்க. கொஞ்சம் கரெக்டாக வாசிங்க. இல்லை அதுக்கு முந்தின வசனம் அந்த ராத்திரியிலேன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். அன்று ராத்திரியில அன்னைக்கு நைட்டு என்னைக்கு அவன் குடிச்சிட்டு உட்காந்துருந்தான். அப்போ யோசிச்சு பாருங்க, அவன் இங்கே குடிச்சிட்டு நல்ல ஜாலியாக இருக்கான், சூப்பராக. வெளியே எதிரி நின்று இருக்கான். அதே மாதிரி தான் அமெரிக்கா இப்படி இருக்கு, வெளியே ஆள் ரெடியாக இருக்கு. அது விழும், இது எழுந்திருக்கும். இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி இந்த சாம்ராஜ்யம் தான் அந்தி கிறிஸ்து வர வேண்டிய சாம்ராஜ்யம். இதோடைய கடைசி ராஜா தான் அந்தி கிறிஸ்து. இப்போ அதுக்கான எழுப்புதல், அதுக்கான எழும்புற காரியம் வந்துருச்சு. இந்த காலகட்டத்தில் ஒரு மிக முக்கியமான மெசேஜ் ஒரு தடவைக்கு 3 தடவை கர்த்தர் சொல்கிறாரு. அந்த 3 தடவையும் வாசிங்க. யோவேல் 1:15 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. 2:1 வாசிங்க. ம் 2:13 2
11 வாசிங்க. ஒரு தடவைக்கு 3 தடவை சொல்கிறாரு, கர்த்தருடைய நாள் சமீபம் 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 மகா பயங்கரமாக இருக்கும்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும்போது என்ன நடக்கும்? கர்த்தருடைய நாள் என்ன செய்ய போகுது? சமீபமாக இருக்குது, ரொம்ப நெருக்கமாக இருக்குது. அதுக்கு நடுவில் தான் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் சம்பவிக்க போகுது. ஏங்க இவ்வளோ இருக்குதே, அது இருக்கா பைபிளில்? சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்கா? இந்த இடத்துல எங்கேயாவது இருக்குதான்னா அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க, முடிச்சிடலாம். 1:15 யோவேலில் சொல்கிறாரு கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்குது. 2:1 சொல்கிறாரு கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது. 2:11 சொல்கிறாரு கர்த்தருடைய நாள் பயங்கரமாக இருக்குன்னு. 2:16 வாசிங்க. ஜனத்தை கூட்டுங்கள். என்ன பண்ணணும்? ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். அப்புறம் மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, மணவாளன் மணவாட்டி என்பது புதிய ஏற்பாட்டு சபைக்கான பதம், இஸ்ரவேலுக்கான பதம் கிடையாது. இஸ்ரவேலை ஒரு இடத்துல கர்த்தர் தன்னுடைய மணவாட்டின்னு சொல்லவே இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டு சபையை தான் வேதம் சொல்லுது, ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகையாக. பைபிள் சொல்லுது, நீ வா ஆட்டுக்குட்டியாருடைய மனைவியாகிய மணவாட்டியை நான் உனக்கு காண்பிப்பேன். வசனம் சொல்லுது, ஆவியும் மணவாட்டியும் வா என்பார்களாக. புதிய ஏற்பாட்டு சபைதான் கர்த்தருக்கு மணவாட்டின்னு பல இடத்துல கர்த்தர் வசனத்தில் சொல்லியிருக்கிறார், இஸ்ரவேலை சொல்லலை. அப்போ யோசித்து பாருங்க, இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும்போது வசனம் தெளிவாக சொல்லுது, மணவாளன் தன் அறையையும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மணவாளன் தன் அறையையும் அப்படின்னா பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறவரு அங்கிருந்து புறப்படுறாரு. மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு. மறைவினா என்ன? உன்னத பாட்டு சொன்னது, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கியிருக்கிற என் புறாவே உன் முகரூபத்தை காண்பு. கண்மலையின் வெடிப்புனா, கண்மலைனா கிறிஸ்து, வெடிப்புனா அடிக்கப்பட்ட கண்மலை. அந்த பாடு அனுபவித்த கண்மலை இயேசு கிறிஸ்து. அவருடைய விழாவில் குத்தினது தான் ஆண்டவர் சபையை எடுத்தாரு. ஆதாம் விழாவிலிருந்து ஏவாளை எடுத்தாரு. கிறிஸ்துவின் விழாவில் குத்தி புதிய ஏற்பாட்டு சபை வந்துச்சு. அவருக்குள் மறைந்திருக்கிறதான மணவாட்டியே கண்மலையின் வெடிப்புக்குள் மறைவில் இருக்குது. அதான் வசனம் சொல்லுது, மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது புறப்படுகிற காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இதைத்தான் லூக்கா 21:28 ஆண்டவர் சொல்றாரு, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால். இப்போ நம்முடைய மீட்பு சபை புறப்படுகிற காலம் வந்துடுச்சு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. யோவேல் 1:6 வரைக்கும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தீர்க்கதரிசனம் தெளிவா தெரியுது. ஓசியா 12:1 வரைக்கும் நிறைவேறிடுச்சு. யோவேல் 1:6 கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. அடுத்து யோவேல் 2:16 நிறைவேற வேண்டி இருக்கு. இப்போ நீங்கள் நானும் செய்ய வேண்டியது என்ன? அந்த வசனம் திருப்பி சொல்லுது, யோவேல் 2:16, சபையை, ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். அப்ப சபை இப்போ எதுக்கு கூட்டப்பட்டிருக்கு? பரிசுத்தமாவதற்கு. இந்த ஒரு விஷயத்தை தவிர வேற எதுக்கு நீங்க வந்தாலும் மாட்டுவீங்க. ஆசீர்வாதத்துக்கு வந்தாலும் மாட்டுவீங்க, விடுதலைக்கு வந்தாலும் மாட்டுவீங்க, ஹீலிங்க்கு வந்தாலும் மாட்டுவீங்க. அப்போ இதெல்லாம் எங்களுக்கு இல்லையா? இதெல்லாம் தானாய் உண்டு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ ஸ்கூலுக்கு போனோம்னா உங்க பையனுக்கு ஒரு டைம் டேபிள் கொடுப்பாங்க, கொடுக்குறாங்க தானே? 8 பீரியட் போட்டு கொடுக்குறாங்க. உங்க பையன் முதல்ல எந்த பீரியடை பார்ப்பான்? பிடி பீரியடு. என்ன ஒரு பிடி பீரியட் தான் இருக்கு, என்ன 2 தான் இருக்கு, அப்படிதானே பார்ப்பான். நல்லா என் பையன் விளையாடுவாங்க, சூப்பரு. பையன் 100 மீட்டரில் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கான், சூப்பரு. 400 மீட்டரில் வாங்கியிருக்கான், நல்லது. நல்ல கேரம் போர்டு விளையாடுவான், சூப்பரு. இவ்வளோ சர்டிஃபிகேட்டும் எப்போ வேல்யூ தெரியுமா? நீங்கள் மற்ற சப்ஜெக்டில் பாஸ் ஆனால் இவ்வளோ சர்டிஃபிகேட்டும் வேல்யூ. ஆமாம் தானே? மிச்ச சப்ஜெக்டில் நீங்கள் பாஸ் ஆகாமல் நீங்கள் வெறும் பிடி பீரியடில் மட்டும் பாஸ் ஆனீங்கன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்போ மெயின் சப்ஜெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சர்ச்சோடைய மெயின் சப்ஜெக்ட் பரிசுத்தமாவது. இதோட கூட ஹீலிங் உண்டு, டெலிவரன்ஸ் உண்டு, பிளஸ்ஸிங் உண்டு. இதெல்லாம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லலையே. ஆனால் நீங்கள் வர வேண்டியது எதுக்கு? பரிசுத்தப்பட்டு மணவாளனோடு புறப்பட்டு போகிறதுக்கு. நீங்கள் போய் ஹோட்டலில் ஆர்டர் கொடுக்கும்போது எனக்கு ஒரு இட்லி அப்படின்னு சொல்லுவீங்க தானே? ஒரு செட் இட்லி சொல்வீங்களா மாட்டீங்களா? வேற என்ன கேட்பீங்க? இட்லி கூட வேற என்ன கேட்பீங்க? அவ்வளோதானே கேட்பீங்க. 2 இட்லி, கொஞ்சம் சட்னி, கொஞ்சம் தேங்காய் சட்னி, கொஞ்சம் சாம்பார். அவர் சொல்லுவார், சார் இதெல்லாம் கூடவே வரும், இது நீங்கள் தனித்தனியாக என்ன செய்ய வேணாம், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம், அது அந்த பேக்கேஜில் என்ன செஞ்சிடும், வந்துடும். நீங்கள் போய் ஷூ வாங்கும் போது அந்த லேஸ் கொடுங்க, முன்னாடி இருக்கிற பட்டன். அவர் சொல்லுவார், சார் அந்த ஷூவில் அதெல்லாம் வந்துடும் சார், நீங்கள் ஷூவை வாங்குங்க, அதுக்கு வர வேண்டியதெல்லாம் தானாகவே
வரும். சபைக்கு வந்து பரிசுத்தம் ஆகுங்கள், மிச்ச கர்த்தர் செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் தானாய் செய்வார். இப்போ நீங்கள் பிடி பீரியடுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. நீங்கள் வெறும் சாம்பாரையே கேட்டுக்கிறீங்க, இட்லியை விட்டீங்க, பரிசுத்தத்தை விட்டாச்சு. பணக்காரனாவது எப்படி, பலூகி பெருகுவது எப்படி, இடம் கொண்டு போகாத மட்டும் பெருகுவது எப்படி? நீங்கள் சொன்னது அப்படியே நிறைவேறி உங்களதுல நிறைவேறிச்சு. உங்கள் உடம்புல பல்லுகி பெருகிட்டீங்க, இடம் கொண்டு போகாத மடிக்கு நேராக வீட்டுக்குள்ளே போக முடியல, சைடாக தான் போகுது, அப்படியே வாசப்பட்டில் போக முடியல. ஏன்னா வாக்குத்தத்தம் நிறைவேறிடுச்சு. நீங்கள் சபைக்கு வரும்போது என்ன கேட்கணும்? ஆண்டவர் என்ன பரிசுத்தமாங்க. ஆண்டவர் சொல்கிறார், உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நம்ம ஆண்டவர் மாதிரி நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் உலகத்திலே யாருமே கிடையாது. ஆனால் நீங்கள் சும்மா நச்சரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படியே என்ன ஆண்டவர், சில ஆட்கள்லாம் வந்து உட்காருதுன்னா ஆண்டவர் டென்ஷன் ஆவார். ஜபத்தில் வந்து உட்காரும் போது ஆண்டவர் அப்படின்னு, ஆண்டவர் ஈர்றா, முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணுறான், கொஞ்சம் நேரம் கொஞ்சம் துதி, அப்புறம் எனக்கு தான் தெரியுமே உன் தேவை என்ன என்பதை பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். நீ ஸ்தோத்திரம் பண்ண, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். இந்த சிம்சனுடைய மனைவி மாதிரி அழுதுனே இருக்கிறது உட்காந்து. அல்லேலூயா. என்ன இல்லை பிரதர், இப்போ தான் ஆசீர்வாதத்தை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டு, அதெல்லாம் வரும், எல்லாம் வரும், தானாய் வரும். அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. நீங்களும் நானும் செய்ய வேண்டியது சபை பரிசுத்தமாகணும். அவர் பரிசுத்தராக இருப்பது போல நாம் பரிசுத்தராகணும். அல்லேலூயா. ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். நாம் புறப்படுகிற காலம் வந்துடுச்சு. ஆயத்தப்படுங்க, மணவாளனை சந்திக்கிற நேரம் வந்துருச்சு. அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா? பாஸ்டர் சொன்னதை விட ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன். நான் முடிக்கிறதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடுவோம். வசனம் சொல்லுது, இனி காலம் செல்லாது, நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டே இருங்க, செய்கிற ஊழியத்தை செய்யுங்க, படிக்க வேண்டியதை படிங்க. ஆனால் ஒரு பக்கம் ஆயத்தம் ஆகிட்டே இருங்க. நோவா கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகிட்டே இருந்தான், ஒரு பக்கம் பேழையை ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தான். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரிச்சுக்கிட்டே இருந்தான், குமாரரையும் குமாரத்தைகளையும் பெற்றான். இயேசு தன்னை சிலுவைக்கு ரெடியாக்கிக்கிட்டே இருந்தார், இன்னொரு பக்கம் சுவிசேஷம் சொல்லிக்கிட்டே இருந்தார். நீங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருங்க, ஒரு பக்கம் நீங்கள் வருகைக்கு ஆயத்தப்பட்டு கொண்டே இருங்கள். இயேசு இன்றைக்கி வந்தால் நான் போவேங்கிற நிச்சயம் உங்களுக்கு வந்துட்டால் போதும், அவ்வளோதான். ஆவியானவர்கிட்ட துணையை கேட்கணும். ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அவர் பரிசுத்த ஆவியானவர். நீ பரிசுத்தமாவதற்கு அவரால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அவர்கிட்ட தான் பரிசுத்தம் இருக்கு. யாருக்கிட்ட என்ன இருக்கோ அதை கேட்கணும். ஆவியானவர்கிட்ட பரிசுத்தம் இருக்கு. ஆவியானவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே அந்த பரிசுத்தத்தை எனக்கு தாங்க. ஏன்னா அவர் தான் மணவாளனுடைய பரிசுத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்ற முடியும். நம்முடைய மணவாளன் பரிசுத்தர், நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? எல்லா கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, அப்பா நீங்கள் வரும்போது உங்களோடு கூட பறந்து போகிற கூட்டத்தில் எங்கள் சபை இருக்கணும். இனி காலம் செல்லாது. பணத்துக்கு பின்னாடி எல்லா செய்தி கேட்டாலும் அடுத்து பணத்துக்கு பின்னாடி தான் ஓடுறீங்க, உலகத்துக்கு பின்னாடி தான் ஓடுறீங்க, அடுத்து வேற ஏதோ பட்டத்துக்கு பின்னாடி பதவிக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. தேவனுக்கு பின்னாடி ஓடுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அது தானா பின்னாடி வரும். மரியாள் இயேசு இருந்த இடத்தை நோக்கி ஓடினாள். அவள் வீட்டில் இருந்த ஜனங்கள் அவளுக்கு பின்னால் ஓடி வந்தார்கள். அதான் வசனம் சொல்லுது, என்னை இழுத்துக்கொள்ளும், நாங்கள் ஓடி வருவோம். ஒரு சமாரிய ஸ்திரீ இயேசுக்கிட்ட வந்தா ஒரு கிராமமே வந்துடுச்சு. நீங்கள் இயேசுக்கிட்ட போங்க, அது மட்டும் செய்யுங்க, உங்கள் பின்னாடி என்ன வரணுமோ அதை கர்த்தர் கொண்டு வந்து தருவார். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி உம்மை போல பரிசுத்தராகணும், உம்மை சந்திக்கிற கூட்டத்தில் இருக்கணும், எப்படியாவது நீ வரும்போது பறந்து போகணும்னு உண்மையாக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் செபிக்கிறோம். கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். உம்மை சந்திக்கிற கூட்டத்தில் நாங்கள் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. அந்த இமை பொழுதை, அந்த நிமிஷத்தை நாங்கள் இழந்துவிடக்கூடாது ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட கிருபை பாராட்டும். உம்முடைய வருகை தாமதிக்குமானால் நாளை தினத்தில் சந்திக்க கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.